சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுக்கு அடுத்த முகமா இன்னைக்கு இருக்கு. அவரே விஜயலட்சுமி பேசினார அக்கா அக்கா என்று பேசி 50,000 கொடுத்தத ஒப்புக்கொண்டாரா? 5 லட்சம் கொடுத்திருக்கிறார். விஜயலட்சுமி சீமான் மீது வைத்திருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு விடை செல்வது போல பக்கத்துல உடன் பிறந்த தங்கைகள்லாம் வைத்துக் கொண்டு சீமான் சொன்ன அந்த விடைகள் இருக்கு பாருங்க. பச்சையை சொன்னா அசிங்கமான நாம் தமிழர் கட்சி அரசியல் அரங்கத்திலிருந்து துடைத்து எறியப்படும்னு நாம் தமிழர் கட்சிக்காரன் வந்து இன்னைக்கு காலையில் போடுறான் இந்த செய்தியை பார்த்துட்டு. அப்ப அவனுக்கு என்ன விடை சொல்லுவாரு சீமான்? திராவிட இயக்கம் பழமும் தின்று கொட்டையும் போட்டவர்கள், இந்த நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்த காங்கிரஸ் கட்சியவே தோற்கடித்தவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய மிகப்பெரிய மாநாடுல பங்கெடுத்திருக்காங்க. மேடை விட்டு செந்தமிழர் சீமான் இறங்கினா கட்சி பிள்ளைகளை ஒரு நெகிழி தாள கூட கிளப்பட மாட்டான். பிறக்கி எடுத்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவான். 90 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது ஊழலா இல்லையா? இவர் எப்படி வந்து ஊழல் ஒழிப்பாரு, லஞ்சத்தை ஒழிப்பாரு? இவர் கருப்பு பணம் வாங்குறாரா இல்லையா? 3 முறை வருமான வரி அதிகாரிகள் இவர் வீட்டை வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்களா இல்லையா? கருப்பு பணத்தை கைப்பற்றி இருக்காங்களா இல்லையா? இந்த கரூர்ல நடந்த நிகழ்வு போல மிகப்பெரிய ஒரு பேர் இழப்புகளுக்கும் பேர் அவலங்களுக்கும் தமிழ்நாட்டை பற்றி தரம் தாழ்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழலினா நடிகர் விஜய் உருவாக்குவாரை தவிர உண்மை நேர்மை வாய்மை உலகம் முதலாவது குடும்பத்தில் இருக்கா? உங்களுடைய துணைவியார் வாழ்க்கை துணைவர் உங்களோடு இருக்காங்களா? மக்கள் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய பொறுப்பாளரில் ஒருவர் ஐயா வியனரசு அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம்மா. எப்படி ஐயா இருக்கீங்க? நலமா இருக்கம்மா. ஓகே ஐயா. ஐயா, தமிழ்நாட்டில் நிறைய விஷயம் போயிட்டு இருந்தாலும் முக்கியமாக ஒன்று பேசப்பட்டுச்சு, சீமான் அண்ட் விஜயலட்சுமி அவர்களுடைய வழக்கு. அது இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. சீமான் அவர்களே பரஸ்பர மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அந்த வழக்கு முடிவுக்கு வந்திருக்கு. இதில் உங்கள் கருத்து என்ன? மண்டியிடாத மானம், வீழ்ந்து விடாத வீரம் என்று என் தம்பி பேசுவார். என் தம்பி என்று சொல்கிறேன். ஒவ்வொரு வலைவலி பதிவுகள்லையும் அவரை என் தம்பி என்று தான் சொல்கிறேன். அவர் மீது நான் வைத்திருக்கிற மிகப்பெரிய பேரன்பு பெருமதிப்புக்கெல்லாம் எந்த பங்கமும் வராது எந்த காலத்தில். ஆனால் அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்டார் என்பதுதான் இப்போ சிக்கல். மன்னிப்பு கேட்பதே அவருக்கு வந்து உடன்பாடு இல்லாத ஒரு செயலாகும். அப்போ மன்னிப்பு கேட்டால் குற்றத்தை ஏற்றுக்கொண்டதாக, அதாவது ஒப்புக்கொண்டதாக தானே பொருளாகும். அப்புறம் ஏன் மன்னிப்பு கேட்டாங்க? அந்த மன்னிப்பு கேட்டு அறிக்கை தாக்கல் செய்திருக்காங்க, அப்படி தானே உச்ச நீதிமன்றத்தில். அப்போ அந்த நடிகை மன்னிப்பு கேட்டிருக்காங்களா? அவங்களும் மன்னிப்பு கேட்டாங்கன்னா அப்போ இந்த மன்னிப்பு பத்திரம், அதாவது அந்த அறிக்கையை அவங்க உச்ச நீதிமன்றத்தில் கொடுப்பதற்கு முன்பு இவர்களுக்குள் ஒரு ரகசிய உடன்படிக்கை நடந்திருக்கக்கூடும். அது கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம். ஏனென்றால் அந்த அம்மாவனுடைய நோக்கம் அதுதான். விஜயலட்சுமியினுடைய நோக்கம் சீமானை எப்படியாவது மடக்கி பிடித்து அவரிடம் எவ்வளவு கறக்க முடியுமோ அவ்வளவு கறக்க வேண்டும் என்பது அவங்களுடைய நோக்கம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சில மாதங்களுக்கு முன்பு இங்கே இருக்கக்கூடிய விஜயலட்சுமி கூட வந்து இருந்தாங்க. வீரலட்சுமி கூட வந்து விஜயலட்சுமி ஒன்றாக இணைந்து ஒரு நாடகம் போட்டாங்க. அப்போ சாட்டை துரைமுருகன், நீங்கள் 4ஆந்தர 5ஆந்தர ஆள் இல்லை, சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுக்கு அடுத்த முகமா இன்னைக்கு இருக்கிறார். அவரே விஜயலட்சுமி பேசினார அக்கா 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 என்று பேசி 50,000 கொடுத்தத ஒப்புக்கொண்டாரா? 5 லட்சம் கொடுத்திருக்கிறார். 5 லட்சம் கொடுத்தேன் என்று சொல்ல முடியாது என்பதனால தான் 50,000 கொடுத்து உடனடி 50,000த்துக்கெல்லாம் மயங்கக்கூடிய ஆளல்ல விஜயலட்சுமி. குறைந்தது 5 லட்சம் உடனடி தேவைக்கு அவங்களுக்கு கிடைத்த பணம். அந்த பணத்தை வாங்கிட்டு சீமான் மீது ஒரு நல்லெண்ணம் இருப்பது போல சொல்லிவிட்டு பெங்களூருக்கு போனாங்க. மறுபடி வேதாளம், மறுபடியும் முருங்கை மரம் ஏறியது போல மறுபடியும் பூமிக்கு வானத்துக்கு நின்னாங்க. அப்புறம் மன்னிப்பை கேட்க மாட்டேன்னு சீமானே சொன்னார். மன்னிப்பு கேட்பதற்கு இதில் ஒன்றும் இல்லைன்னு. அப்புறம் விஜயலட்சுமி தொடர்பான விஜயலட்சுமி சீமான் மீது வைத்திருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு விடை செல்வது போல பக்கத்தில் உடன் பிறந்த தங்கைகள்லாம் வைத்துக்கொண்டு சீமான் சொன்ன அந்த விடைகள் இருக்கு பாருங்க. அதெல்லாம் மிக மிக அருவருப்பானது. பச்சையை சொன்னால் அசிங்கமான, அப்படி பேசவே கூடாது. நீங்கள் திரைப்பட இயக்குனராக இருந்து எது வேண்டுமானாலும் பேசலாம், திரைப்பட நடிகராக இருந்து எது வேண்டுமானாலும் பேசலாம். நாம் தமிழர் கட்சி என்று ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டு 36 லட்சம் தமிழர்கள் உங்கள்
உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் சொன்ன சின்னத்துக்கு வாக்களித்த மக்கள் கூட்டத்தை திரட்டி வைத்துக்கொண்டு விஜயலட்சுமி வந்து நான் அப்படியா பண்ணினேன் இப்படியா பண்ணினேன் விருப்பப்பட்டு தான் அப்படியெல்லாம் சொல்கிறது. அப்போ உங்கள் குடும்பத்தில் என்ன குழப்பங்கள் வரும்? அப்போ திருமணத்துக்கு முன்பு அவரோடு நீங்கள் இணக்கமாக தானே பொருள் வரும். அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது என்கின்ற அந்த வழித்தடமே தெரியாமல் என் தம்பி பேசுகிறது தான் என்னை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய வலியை. அவர் அதை நான் ஏற்கனவே சொன்னல, திரை உலகத்தை சார்ந்து அவர் இருந்தால் திரை உலகத்தில் என்ன நடக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வெட்ட வெளிச்சமாக பேச வேண்டியதில்லை. அவ்வளவு அசிங்கங்களும் அங்கே நடக்கும். அதுபோல் போயிடலாம். நீங்கள் மக்கள் தலைவர், கட்சியின் தலைவர், ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான களத்தில் நான் நிற்கிறேன். எல்லாவற்றையும் மேட தேசிய தலைவர் மேதகவை பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டும் சொல்லிவிட்டு இப்படி சொல்லுவது ஏற்கவே முடியாது. அதனால இந்த மன்னிப்பு என்கின்ற அந்த இருதரப்பு அறிக்கைகளின் ஊடாக கோடிக்கணக்கில் விஜயலட்சுமிக்கு கைமாறி இருக்கக்கூடும் என்று நான் சொல்றேன். அப்படி இல்லைன்னா அந்த அம்மா மன்னிப்பு கடிதம்லாம் கொடுக்காது. ஏற்கனவே 10 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு காணொலி போட்டாங்களே, ஒன்று 2ல் 1 பார்க்காம விட மாட்டேன்னு சொல்லி அவ்வளவு அருவருப்பாக பேசுறது. சீமானின் தாயாரை பேசுறேன், என் தாயாரை பேசுறேன்னு சீமான் தாயாரை பேசுனானே. நான் இயல்பாக என்ன சின்னம்மா எனக்கு சித்தின்னு சொல்லுவேன், அப்படிதான் பதிவு பண்ணியிருக்கேன். அப்போ என் தாயாரை எல்லாம் என் தாயாருடைய ஒழுக்கத்தில் கை வைக்கிறது மாதிரி பேசிட்டு அவகிட்ட என்ன சமாதானம்? சட்டப்படி தான் இந்த வழக்கு நடத்தணும். நீ இப்போ இன்னும் சொல்ல வேண்டுமா, சீமான் தான் உச்சநீதிமன்றம் போனார். உச்சநீதிமன்றம் எதுக்கு போனாரு? வழக்கை தள்ளுபடி செய்ய. அதாவது விஜயலட்சுமியுடைய அந்த முறையீடுகள் இருக்குல்ல, குற்றச்சாட்டுல அந்த குற்றச்சாட்டு பொய், அதை தள்ளுபடி செய்யணும் என்கின்ற நோக்கத்தில் தான் போனீங்க. அப்புறம் எதுக்கு நீங்க மன்னிப்பு கெடுக்கிறீங்க? அப்படியானால் வீழ்ந்து விடாத வீரம், மண்டியிடாத மானம் என்ன ஆனது? அப்ப நீங்க சொல்லுவது ஒன்று, களத்தில் செயல்படுறது வேறொன்று. அப்ப இதுல இருந்து தான் உங்களுடைய கட்சியும் மக்கள் பார்க்க தொடங்குவாங்க. 8 விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்கீங்கல்ல, 8 விழுக்காடு வருகிற 26 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு கிடைக்குமா? இன்னைக்கு ஒருத்தன் பதிவு போட்டிருக்கான், நாம் தமிழர் கட்சிக்காரன் போட்டிருக்காமா, எனக்கு வந்து அந்த சின்னத்தோடு போட்டிருக்கான். இப்போ ஒரு விவசாய சின்னம் சீமான் முகம் போல வடிவமைச்சிருக்கலாம், அந்த சின்னத்தோடு ஒருத்தன் போட்டிருக்கான். 3 விழுக்காடாக குறைந்து நாம் தமிழர் கட்சி அரசியல் அரங்கத்திலிருந்து துடைத்து எறியப்படும்னு நம்ம போடலை, நாம் தமிழர் கட்சிக்காரன் ஒருத்தன் இன்னைக்கு காலையில் போட்டிருக்கான் இந்த செய்தியை பார்த்துட்டு. அப்போ அவனுக்கு என்ன விடை சொல்லுவார் சீமான்? எனவே இதில் ஒரு மிகப்பெரிய பேரம் பேசி விஜயலட்சுமிக்கு ஒரு பெரும் தொகை. அப்போ அந்த தொகை எங்கேருந்து வந்தது? என் மக கையல்வெளி கொடுத்தாங்களா? சீமான்ட்ட பணம் இல்லை, நானே நத்தம் புற போக்குன்னு அவரே சொல்கிறாரு. என்ன திரள் நிதி திரட்டி தான் கட்சி நடத்துகிறாங்கிறாரு. அப்போ விஜய் குறைந்தது 1 கோடி ரூபாய் கொடுக்காம ஒத்துக்கொள்ள மாட்டாங்க இந்த அம்மா. எந்த அம்மா? அம்மானியே சொல்லுவோம், என்ன செய்யுது? அப்படிதான் நமக்கு அந்த சொல்லு கூட அம்மானு தான் வருது. ஒரு பெண்ணுங்கிற நிலையில் அதையும் தாண்டி அந்த அம்மா நடிகை, காசு மட்டுமே இலக்கா கொண்டு காணொலி போடுற ஒரு பெண்ணு, அவங்கள கூட நாம் வந்து அம்மானு சொல்கிறோம். அப்போ சீமான் எப்படி சொல்லணும்? எனவே குறைந்தது 1 கோடி ரூபாய் சாட்டை துரைமுருகனே பேரம் பேசி இருக்கலாம் என்று நான் ஐயப்படுகிறேன். கரூர் சம்பவத்துல டிவிக்கே விமர்சிச்ச அளவுக்கு சீமான் அவர்கள் திமுகவை விமர்சிக்கல, திமுக பக்கம் சாய்கிறாரா சீமான் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. அதுக்கு உங்களுடைய கருத்து? அது ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் என்றால் அது ஐயா கலைஞருடைய முதல் குடும்ப தலைவி பெற்றெடுத்த அவர் ஒரு நடிகர் பாடகர் முக்கா முத்துவுக்கும் ஐயா கலைஞர் குடும்பத்துக்கும் எந்த தொடர்புமே இல்லை. இறந்தா போவாங்க, அது தவிர்க்க முடியாத ஒன்று. அப்படிப்பட்ட முத்து இறப்பை ஒட்டி முத்து அவர்கள் வீட்டுக்கு சென்று அவருடைய வாழ்க்கை துணைவியாரிடமோ அல்லது அவருடைய பிள்ளைகளிடமோ துக்கம் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு சீமானுக்கும் முத்துக்கும் அப்படி ஒரு நெருக்கமெல்லாம் இல்லை. அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் இல்லம் தேடி போய் முதலமைச்சர்கிட்ட துக்கம் கேட்க வேண்டிய தேவை என்ன என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது ஊடக துறைகளில். அதே போல அதற்கு பிறகு இவருடைய போக்கில் மாற்றம் தெரியும். யாருடைய போக்கு? நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமானுடைய போக்கில் மாற்றம் தெரியுது. என்னன்னா விஜய் தான் ஒரு மிகப்பெரிய, அதாவது புலிவேட்டைக்கு புறப்பட்டவர்கள் எலிவேட்டையில் வந்து நிற்கிறாங்க. அவருடைய இலக்கு தமிழ் தேசியம், தமிழ் ஈழம். தமிழ் ஈழம் என்பது தனிநாடு இலக்கு, தமிழ் தேசியம் என்பது ஏதோ ஒரு இலக்கு வச்சிருக்கிறார். அந்த எந்த இலக்கா இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளும் அரசியல். ஆனா அந்த வேட்டைக்கு புறப்பட்டவர் அணில்களை போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அணில்கள்னால யாருக்கும் எந்த எலிகளால கூட
வந்து மனித சமுதாயத்திற்கு. அணிலால எந்த தொல்லையும் கிடையாது. அணில்களை போய் பிடிக்கிறான். இளைஞர்கள் கூட்டம் அவ்வளோ இருக்கு. நீங்க எந்த தொந்தரவும் கிடையாதுங்கிறீங்க. நாளைக்கு வந்து டிவிகே வந்து தமிழ்நாட்டோட நிலையை மாற்றோட டிஎம்கே பயப்படுதுன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி தொந்தரவு? அதாவது பயப்படுதுன்னு சொல்றாங்கன்னு தான் சொல்றீங்களே தவிர திமுக பயப்படுகிறது அப்படின்னு சொல்ல அப்படி ஒருபோதும் பயப்படாது. திராவிட இயக்கத்தை பற்றி எனக்கு தெரியும், என் தம்பி சீமானுக்கு தெரியும். திராவிட இயக்கம் பழமும் தின்று கொட்டையும் போட்டவர்கள். இந்த நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்த காங்கிரஸ் கட்சியவே தோற்கடித்தவர்கள். பயப்படுறதுனாலதான் விஜய் அவர்களுக்கு அவங்க கேட்கிற இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கும் அவர் வந்து மீட் பண்ணதுக்கு கேட்கிறாரு, ஆனா அந்த பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல அங்க இப்ப அன்புமணி கூட அனுமதி கொடுக்கலாமா திருநெல்வேலியில? இப்ப அது நீதித்துறை தலையீடு இருக்காது. இப்ப கரூர் கொடும் நிகழ்வுக்கு பிறகு நீதித்துறையை ஒரு வழிகாட்டு. சாலை மறியல் போராட்டம் அனுமதியா? அனுமதி இல்லையா? சாலை மறியல் போராட்டத்துக்கு எந்த காலத்திலும் எந்த கட்சிக்கும் எந்த அமைப்புக்கும் காவல்துறை அனுமதி கொடுக்காது. மறிக்கிற இடத்துல வந்து நின்று பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. நாங்கள் அனுமதி கொடுக்கல, நீங்கள் கலைந்து செல்லுங்கன்னு. கலைந்து செல்ல மறுப்போனாங்க. கைது செய்கிற வண்டியில் ஏறுங்கம்பாங்க. வரிசையாக வண்டியில் ஏறிடுவோம். 1000 பேர் திரண்டு நிற்போம் சாலை மறியலுக்கு. கைதுனவுன்னு 500 பேர் பின்னால் போயிடுவான். 500 பேர் நாங்கள் தான் கைதாகுவோம். பொதுவாக சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது கரூரில் நடந்த 3 இடம் கேட்டாங்க. 3 இடத்தையும் நானே போய் நேரில் பார்த்தேன். உழவர் சந்தை இடத்தையும் பார்த்தேன். அப்புறம் வந்து விளக்குத்தூண் பகுதியையும் பார்த்தேன். அப்புறம் கூட்டம் நடந்த இடத்தையும் பார்த்தேன். இந்த 3 இடத்துல இந்த இடத்தை தவிர்த்து மற்ற 2 இடம் கேட்டாங்களா, அதில் எந்த இடத்துல கொடுத்துருந்தாலும் 100 100 தாண்டி இருக்கும் சாவு இன்னைக்கு. உழவர் சந்தையோ அல்லது இந்த விளக்குத்தூண் பகுதியோ. அதனால அது அப்படி. 2வது சாலை மறியல் மாதிரி நடந்திருக்கு. எப்படி காவல்துறை அனுமதித்தது எனக்கு தெரியல. அப்போ கூட்டம் சேர அப்போ அது காவல்துறை அனுமதிச்சிருக்கல, அரசுக்கு தெரியாமலா இருக்கும். பல்லாயிரக்கணக்கில் சாலையை மறித்து நிற்கிறாங்க. போக்குவரத்து தடைபடுது. வணிகங்கள் இன்னை வரைக்கும் 16-17 கடையை பார்த்துட்டு வந்தோமா? அந்த 17 கடைக்காரங்களும் அவங்களுடைய வாழ்க்கை நிலை என்ன ஆகுது? அவங்களுடைய வணிகம் என்ன ஆகுது? கடை மூடி கிடக்கு. காவல்துறை மூடி போட்டாங்க. அப்போ எவ்வளோ பெரிய பாதிப்பு வருது? மக்களுக்கு நல்லது செய்வது தான் தொண்டு. தொண்டு அரசியல் தான் இங்கே தேவை. தொல்லை கொடுக்குற அரசியலை நடிகர் விஜய் கூட்டம் நிறைய வருதுங்கிறதுக்காக அந்த கூட்டங்கள் எப்படி வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கல்ல. மேடையிலிருந்து கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் விஜய்க்கு அடுத்த பொறுப்புல உள்ளவங்க அந்த கூட்டத்தை நோக்கி சொல்லப்படுகிற அந்த கருத்துக்களுக்கு எவனாவது மதிப்பு கொடுக்குறானா? ஏறாதன்னா ஏறிக்கிட்டு இருக்கான். இறங்காத இறங்குனா இறங்க மாட்டேக்கான். அந்த தடை கிரிசு தடை வச்சிருந்தாங்க அந்த இதுல விற்கிற. அதுல ஏறி மேல போய் பவுன்ஸ் இறங்குறாங்க. அது இங்க தமிழ்நாட்டில ஆள் இல்லையா, பஞ்சாப்ல இருந்து இறக்குமதி. அவன் தூக்கி கீழே போடுறான். இந்த குப்பையப்பட்ட மாதிரி போடுறான். மனித உயிர், மனித உடல் என்கின்ற பார்வை கூட அவனுக்கு இல்லை. விஜயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவன் விஜயின் மீது வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு அது ஒரு முட்டாள்தனமான கிறுக்குத்தனம்னு சொல்லுவோம் அதை. ஆனாலும் அவன் ஒரு பற்று பாசம், எப்படியாவது நம்முடைய விஜயை பார்த்துடணும், கை கொடுத்துருங்கிற வெறித்தனமா வரான். அவனை பாதுகாப்பா தடுத்து நிறுத்தி பாதுகாப்பால இறங்கணும். தூக்கி மேல இருந்து 12 அடிக்கு மேல இருந்து தொப்புன்னு கிளப்படுறான். அப்போ அவன் இறந்து போனோம்னா அவனுக்கு யார் பொறுப்பு இருக்குது? அப்போ கொலை வழக்கு தான் பதிவு செய்யணும். அந்த மாதிரி தான் கரூர்லையும் நடந்தது. நான் 3 இடத்தையும் போய் பார்த்தேன். மருத்துவமனை போல மருத்துவமனையில் யாரும் இல்லை. 2வது இந்த உயிர் இழப்புகளை ஊர்களை தேடி வீடுகளை தேடி போகிறதுக்கான வசதி வாய்ப்பு எனக்கு இல்லை. ஆனால் உறுத்தி கொண்டே இருந்தது. அது நேரில் போய் விசாரிக்கணும் அப்படின்னு நாங்கள் காவல்துறையும் விசாரித்தோம், அந்த கடை வீதியில் உள்ள மக்கள்கிட்டையும் விசாரித்தோம். எல்லாம் அந்த உரிய நேரத்தில் வந்திருந்தால் இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம். கூட்டம் கடுக்கூட்டம் தான். ஆனால் 12 மணின்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி 4 மணி அளவில் வந்திருந்தாருன்னா உயிர் இழப்புகள் இருந்திருக்காது. இப்போ நாமக்கல் இல்லை, ஏற்கனவே 4-5 இடத்துல பேசியிருக்காரு. அங்கே மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. தாலி கூட அறுபட்டுருக்கு. 100கணக்கான செல்பேசி காணாமல் போயிருக்கு. எங்கு பார்த்தாலும் செருப்பு கடை தான் கிடக்கு. இப்போ நம்ம 1000 தான் நான் விமர்சனம் வைத்தாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய மிகப்பெரிய மாநாடுலாம் பங்கெடுத்திருக்கேன். மேடை விட்டு செந்தமிழர் சீமான் இறங்கினா கட்சி பிள்ளைகளை ஒரு நெகிழி தாளை கூட கீழே போட மாட்டான். பிறக்கி எடுத்து சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவோம். அவ்வளவு கட்டுப்பாடா பொறுப்புணர்வோடு கடமை உணர்வோடு அந்த இடத்த தூய்மையாக வைத்து விட்டு தான் அந்த பிள்ளைகள் அகலுவாங்க. அது அப்படி உருவாக்கியிருக்காரு என்ன கூட சொல்லலாம். அப்படியும் உருவாக்கியிருக்க பல பேரை சில வேற வழியிலே உருவாக்கியிருக்கு. ஆனாலும் ஒரு அந்த பொது இடங்கள்ல கட்டுப்பாடாக நடந்து கொள்வாங்க. இங்க அப்படியே நடக்கு. ஆயிரக்கணக்கான செருப்புகள் கொடி கொடி என்பதுமா மிக 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 மதிப்புக்குரிய ஒன்று. நம்முடைய தேசிய கொடிக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறோம். அது தேசிய கொடி, நாட்டுக்கொடி. கட்சி கொடி கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே. அப்போ அந்த கொடியெல்லாம் அங்கே படுற பாடு சகிக்க முடியாது. இந்தியாவில் எந்த நாட்டிலையும் எந்த மாநிலத்திலையும் இது மாதிரி கிடையாது. என் டி ராமராவ்னு ஒரு மக்கள் தலைவர் மகோராவுக்கு அடுத்து ஆந்திராவில் வந்தார்.
அவர் ஒரு நேர்மையான அரசியல் நடத்தினார். இந்த மாதிரி காட்டுமிராண்டித்தனமான அரசியல் நடத்தல. அப்ப கேரளால நடிகர்கள் இல்லையா? கர்நாடகத்தில் ராஜ்குமார் இருந்தார், எவ்வளவு பெரிய நடிகர், எம்ஜிஆருக்கு நிகரானவர். அது மாதிரி கேரளாலையும் ஒரு நடிகர் எம்ஜிஆர் காலத்தில் வந்தார். லட்சக்கணக்கு கூடனா மேடையில் ஏறின உடனே மேடை விட்டு கீழே இறங்கிட்டான். கலைஞனா தான் உன்னை பார்க்க விரும்புகிறேன், தலைவனா பார்க்க விரும்பலைன்ட்டாங்க. இப்போ அமிதாப் பச்சன் எவ்வளோ பெரிய நடிகர், இந்திய அளவில் உலகளவில் பேசப்பட்டவர். அவர் அரசியல் என்னாச்சு? தமிழ்நாட்டில் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் மக்கள் திலகம் மாக்கோராவோட மிக சிறந்த நடிகர். அவருக்கு செல்வாக்கு இல்லையே. எத்தனையோ நடிகர் நீங்கள் பார்க்கலாம். விஜயகாந்த் கட்சியோட 8 விழுக்காடு வாக்குகள் வரைக்கும் வாங்கினாரு. டி ராஜேந்திர கட்சி தொடங்கினாரு, பாக்கியராஜ் கட்சி தொடங்கினாரு. அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, ஒரு நடிகர் 2-3 பேர், இந்த கருணா அவர் இவரெல்லாம் வருவாங்க. நிறைய பேர் தமிழ்நாட்டில் கட்சி தொடங்கினாங்க, எல்லாம் செல்லுபடியாகலை. ரஜினிகாந்த் மிகப்பெரிய சிறப்பு நட்சத்திரம் இல்லையா, சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவருக்கு தான் பேர் வந்தது. அவர் கட்சி தொடங்கினா எவ்வளோ பெரிய கூட்டம் வரும். நாகரிகமாக ஒதுங்கி கொண்டார் இல்லையா. அவர் நம்ம பாராட்டுறோம், வாழ்த்துறோம். கலைத்துறையில் யார் வேண்டுமானாலும் வரலாம், எத்தனை கோடிகள் வேண்டுமானாலும் வெள்ளை பணமாகவும் வாங்கலாம், கருப்பு பணமாகவும் வாங்கலாம். என்ன இப்போ இவரே 1 ஆண்டு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கட்சி தொடங்குறதுக்கு முன்னால் நெய்வேலியிலேருந்து கூப்பிட்டு வந்தாங்கம்மா வருமான வரித்துறை அலுவலர்கள். அவங்க வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க சென்னைக்கு. அப்பொழுதே முடிந்து போச்சு. ஏன்னா ஒரு திரையரங்குக்கு போகும்போது 90 ரூபாய் அந்த நுழைவு சீட்டு. 90 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 2000 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. அது ஊழலா இல்லையா? இவர் எப்படி வந்து ஊழல் ஒழிப்பாரு, லஞ்சத்தை ஒழிப்பாரு? தான் நடித்த திரை இவர் கருப்பு பணம் வாங்குறாரா இல்லையா? 3 முறை வருமான வரி அதிகாரிகள் இவர் வீட்டை வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்களா இல்லையா? கருப்பு பணத்தை கைப்பற்றி இருக்காங்களா இல்லையா? ஊழல ஒழிப்பேடு பேசுற மற்ற திராவிட கட்சிகள்ல ஊழலே இல்லையா? அது பெரிய ஊழலா இருக்கு. அதாவது இதுக்கு அது ஆளுகள் அப்படிதான் எண்ணிக்கை என்ன வேண்டியது இருக்கு. மக்கள் திலகம் மாக்கோரா எம்ஜிஆர் வாரி வாரி வழங்கிய வள்ளன்னு பேர் எடுத்தவர் நான் பார்க்கல. ஆனா எங்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு. எங்களுக்கு தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு அவர் செய்த அளவுக்கு உதவி வேறு எவரும் செய்யணும். அது வேற செய்யும். அதற்காக அவரை தெய்வமா இன்றைக்கும் ஈழத்துல வணங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனா கணக்கு கேட்டுதான் கழகத்தை விட்டு வெளியே வந்தார். நீங்களும் பிறக்கிறதுக்கு முன்னாடி கணக்கு கேட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொருளாளராக இருந்தார். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஐயா கலைஞரை திராவிட முன்னேற்ற கழக தலைவராக கொண்டு வந்ததும் அவர் தான், முதலமைச்சராக கொண்டு வருவதற்கு பெரும்பாடுபட்டவரும் அவர் தான். அவரும் தமிழர் தந்தை சி பாதித்தரார். நாம் தமிழர் கட்சின்னு இப்ப சொல்றோம் இல்லையா, இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய பிதாமகன் தலைவர், நாம் தமிழர் இயக்கம் அன்றைக்கு அவர் ஆதித்தனார். தினத்தந்தி, ஊடக வலிமை, சமுதாய வலிமை, பொருளாதார வலிமை எல்லாம் தமிழர் தந்தை சி ஆதித்தனாருக்கு இருந்தது. அவரும் எம்ஜிஆரும் சேர்ந்து தான் கலைஞரை கொண்டு வந்தாங்க. அந்த கலைஞரிடமே கணக்கு கேட்டு கழகத்தை விட்டு வெளியே வந்து லஞ்சத்தை ஒழிப்பேன், ஊழலை ஒழிப்பேன், மதுவை ஒழிப்பேன் என்று அவர் ஆட்சிக்கு வந்தார். 77 ஆட்சிக்கு வந்தார், முதலமைச்சரான தேர்தலில் வெற்றி பெற்று. 80ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி சேர்ந்து ஆட்சியை 356 சட்டப்பிரிவை பயன்படுத்தி கலைச்சி விட்டுட்டாங்க. அந்த 3 ஆண்டு காலம் உண்மையிலுமே நேர்மையான ஒரு ஆட்சி, லஞ்ச லாவண்ய ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, மக்கள் நலம் சார்ந்த ஒரு ஆட்சி. கட்சிக்காரங்களுக்கு அப்படி ஒரு கட்டளை போட்டிருந்தார். யாரும் காவல் நிலையம் போகக்கூடாது, அரசு அலுவலகம் போகக்கூடாது. அவருடைய தலைவர் அறிஞர் அண்ணா முதலமைச்சரான உடனே கோட்டையில போட்ட, அவர் மேல 1000 கருத்து வேறுபாடு இருக்கு, அது வேற சரி. ஆனா கோட்டையில போட்ட முதல் உத்தரவு, என் பெயரை சொல்லி என் உறவு என்று சொல்லி யாரும் இந்த புனித சார்ஜ் கோட்டைக்குள் வரக்கூடாது, வந்தால் அனுமதிக்க கூடாதுன்னு போட்டார். அதே போல மக்கள் தலைவர் மாக்கோராவும் கட்சிக்காரங்கள் அரசு அலுவலகங்களுக்கு போகக்கூடாது, காவல் நிலையத்துக்கு போகக்கூடாது என்ற உத்தரவு போட்டு ஒரு நல்ல ஆட்சி நடத்தினார். ஆனா 80க்கு பிறகு மறுபடியும் தேர்தலை சந்தித்தாரு. அவருடைய ஆட்சியிலே ஊழல் மலிந்து போச்சுமா. அவருடைய ஆட்சியிலே சதாசிவன் ஆணையம் என்று ஒரு ஆணையத்தை போடக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆட்சியில ஊழல் மலிந்து போச்சு. அவர் அமைச்சரவை மீது ஒன்றிய அரசுல கலைஞர் ஊழல் புகார் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆச்சு. அப்ப மக்கள் திலகம் மாக்கோரா அவர் கிட்டத்தட்ட 65 வயதை கடந்துதான் வந்தாரு. அவருடைய அரசியல் நுழைவும் ஆட்சியுமே அப்படி இருக்கும்போது இந்த கருப்பு பணம் முதலை, அதோட இந்த லாட்டரி சீட்டு விற்கிறவர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட என்ன அரசியல் நான் எதிர்பார்ப்பேன். நான் ஒரு பாட்டாளி, நான் ஒரு ஏழை தமிழன், இந்த நாட்டின் குடிமகன், உழைக்கும் வர்க்கத்தில் இருக்கிறேன். அர்ஜுன் ஆதவ் கிட்ட நான் எதை எதிர்பார்க்க முடியும்? நான் குடிமக்களுக்காக பேசுறேன். இந்த நாட்டு குடிமக்கள் லாட்டரி சீட்டு மூலம் கோடிக்கணக்கில் கருப்பு பணத்தை குவித்த திமுக போய் நாடாளுமன்ற தொகுதி கேட்கறதுக்கு எத்தனை கோடியே கொடுத்தாருன்னு சொல்றாங்க, நான் சொல்லல.
அதே மாதிரி அங்கே அப்படியெல்லாம் உங்களுக்கு தர முடியாது, உங்கள் மேலே வேற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, மார்ட்டின் இவருடைய மாமனார் உங்கள் குடும்பத்தின் மேலே குற்றச்சாட்டு இருக்குன்னு மாண்புமிகு முதலமைச்சர் மறுத்த பிறகு அப்புறம் விடுதலை சிறுத்தைகளில் போய் கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து சேர்ந்து அங்கே ஒரு பொது தொகுதியை கேட்குறாரு. பொது தொகுதியை தரமாட்டேன்ட்டாங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில். ஆக அங்கேயும் சீட்டு கிடைக்கல. அப்புறம் அங்கே சீட்டு கிடைக்கலன்னு ஒன்று நடிகர் விஜய் கட்சியில் வந்து சேர்றாரு. நான் ஒரு நாட்டின் குடிமகனாக அர்ஜுன் அதை விட நான் எதை எதிர்பார்க்கிறது சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இந்த அரசியலை எங்க கொண்டு செல்லும்? இந்த கரூர்ல நடந்த நிகழ்வு போல மிகப்பெரிய ஒரு பேர் இழப்புகளுக்கும் பேர் அவலங்களுக்கும் பெரிய ஒரு பிற மாநிலங்களில் பிற நாடுகளில் தமிழ்நாட்டை பற்றி மிக 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 தரம் தாழ்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழலினா நடிகர் விஜய் உருவாக்குவாரை தவிர உண்மை நேர்மை வாய்மை உலகம் முதல்ல அவர் குடும்பத்தில் இருக்கா? நான் கேட்குற என்னுடைய கேள்விக்கு சொல்லுங்க. உங்களுடைய துணைவியார் வாழ்க்கை துணைவர் உங்களோட இருக்காங்களா? நீ வீட்டை ஒழுங்கா வச்சா நாட்டை ஒழுங்கா வைக்க முடியும். அப்படி பார்க்க முடியாது. நீங்க சொல்றேன் நான் எல்லா அரசியல் எம்ஜிஆர்ல இருந்து கலைஞர்ல இருந்து அண்ணாதுரையில இருந்தே வருமே, பெருந்தலைவர் காமராஜர் கக்கன் அதோட ராஜாஜி விட்டுருவா. அண்ணாதுரைக்கு பிறகு வந்து நீங்க சொல்ற நான் ஒத்துக்கிறேன், மறுக்கிறேன். ஆனா இந்த மாதிரி இல்லையே, இந்த மாதிரி இல்லையே. பெற்ற தாய்ந்த போலுமே பக்கத்தில் வைக்க முடியாத ஒரு எப்படி நாட்டை நல்ல வழியை நடத்த முடியும்? ஒரு ரசிகனே வச்சுக்கிடுவோமே, உயிராக இருக்கக்கூடிய ஒரு ரசிகனை தூக்கி குப்பையில போட்ட மாதிரி போடலாமா? அதை பார்த்து கொண்டு இருக்கிறாருமா? குறைந்தபட்சம் அவனை போடாத, அவனை தடுத்து நிறுத்தட்டும், பக்கத்தில் வர வேண்டாம். அவனை பார்க்கறது தான் நீங்க போயிருக்கீங்க. அப்புறம் அவனை தூக்கி குப்பையில போட்ட மாதிரி ஒரு மனித உயிர் மனித உடல் அப்படி போடலாமா? அப்படி எப்படி ஏற்க முடியாத? நீங்க அரசியலுக்கு வந்த உடனே எப்படி இருந்தா நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா துப்பாக்கி சூடு தான் நடக்கும். முதலமைச்சர் கலந்து கொள்ற நிகழ்ச்சியிலே துப்பாக்கி சூடு நடக்கும். நூற்றுக்கணக்கில் மக்கள் சாகணும். மகாமகன் குளத்துல அம்மையார் ஜெயலலிதா இறங்கும்போது நூற்றுக்கணக்கில் செத்தாங்க. அது மாதிரி தான் இங்கே நடக்கும். இப்போ இந்த அரசியலை நம்ம நாட்டு மக்கள் விரும்பலாமா, ஏற்கலாமா? சொல்லுங்க போகும். இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவாக பதிலளித்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.